இன்றைக்கி எத்தனாவது டேன்னு நாங்கள் லாஸ்ட் ட்ராக் பண்ணிட்டோம். ஏன்னா டெய்லி சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா கென்சிங்டன் போகிறோம், சவுத் கென்சிங்டன். ஸோ அங்கே இருக்கிற மெயின் அட்ராக்ஷன்ஸ் ஆஃப் லண்டன், ஃபேமஸ் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். அப்போ எனிதிங் டு சே? மியூசியம் போய் மியூசியம் அப்படி என்ன இருக்குன்னு நாங்கள் அதுக்குள்ளே ரிவீல் பண்ணிட்டியா மியூசியம்னு? நான் இப்போ தான் வச்சுருந்தேன். கட் பண்ணி அதை நீங்கள் மறந்துடுங்க. ஓகே, இப்போது இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் இல்லை, இப்போதான் வர மாதிரி இருக்கு. காற்று கொஞ்சம் கொஞ்சம் ஊம வெயில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. சூடாக இருக்கு, ஆனால் வெயில் சுளீர்னு அடிக்கல அன்னைக்கு மாதிரி. அது கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். நான் சஃபினா சுக்கா நம்பி தப்பா அந்த லெஜர் ஜாக்கெட் போட்டு வந்துட்டேன். உள்ள அப்படியே வேர்த்து கொட்டுது. உள்ள மழை பெய்யுது, வேர்வை மழை பெய்யுது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் அவுட்ஃபிட், ஃபிட் செக். ஸோ நம்ம இன்னும் க்ராய்டனில் தான் இருக்கோம். இப்போ தான் கிளம்பி இருக்கோம். மணி 11 ஆஸ் யூஷுவல். 11:30 ஆயிரும் நாங்கள் எப்பவும் கிளம்புறதுக்கு. சேம் டைம் தான் இன்றைக்கும் கிளம்பியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன பார்க்குறோன்னு. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? நேச்சுரல் சயின்ஸ் மியூசியம். அது நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம், அதுக்கு நம்ம போகவே இல்லை. இப்போ சயின்ஸ் மியூசியம் வந்திருக்கோம். ஓகே, ஸோ சஃபியா ஒரு சயின்டிஸ்டாக இல்லையா இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவளுக்கு எவ்வளோ சயின்ஸ் நாலேஜ் இருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு செக்ஷனாக நாங்கள் காமிக்கிறோம். ஒரு annabelle பொம்மை இருக்கு. இந்த பொம்மை 1890s இருந்து இருக்கா. குவைட் ஸ்கேரி. இப்போ திடீர்னு அதை நம்ம பக்கம் திரும்பினா எப்படி இருக்கும்? இப்போ ஸ்பேஸ்க்கு போக போகிறோம். ஸ்பேஸில் என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு ஸ்பேஸில் உள்ள சயின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் லேண்டில் உள்ளது பார்த்தா ஸ்பேஸ்க்கு போகிறோம். ஒரிஜினல் ஸ்பேஸ் ரஷ்யன் ஆஸ்ட்ரோநாட் போட்டிருந்த ஒரிஜினல் ஸ்பேஸ். In 1969, American astronaut Neil Armstrong became the first person to set foot. One day in the future, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காமிக்க போகிறோம். நீங்கள் ஒரு ஆன்டிக் லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி? இதுதான் ஃபோர்ட், பழைய காலத்து ஃபோர்ட். ஸோ சுப்ரியா சொல்லு, நம்ம ஒரு வழியாக சயின்ஸ் மியூசியமோட டூர் முடிச்சிட்டோம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு அந்த மியூசியம். எனக்கு அந்த சில்ட்ரன்ஸோட இடம் தான் பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து நிறைய பயாலஜி பற்றி நிறைய இருந்துச்சு. ஸோ ஐ லைக் பயாலஜி. ஸோ எனக்கு அந்த செக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இங்கே கீழே உள்ளது அந்த பழைய பழைய ஜாமான் அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பேஸில் வந்து அந்த மூன், மார்ஸ், எர்த்லாம் காமிச்சாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஆக மேலே உள்ளது அவ்வளோ எனக்கு பிடிக்கல. ஆக மேலே இருந்துச்சு இன்ஜினோட சம்திங். ஸோ நாட் இன்ட்ரெஸ்டட்லா. ஆனால் அந்த சில்ட்ரன்ஸோட செக்ஷன் நல்லா இருந்துச்சு. அது அவ்வளோ கஷ்டம் முடியல, சுற்றி அடிக்க நல்லா இருந்துச்சு. அது நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு வேறு.
இப்போ டைம் இருந்துச்சுன்னா அங்கே நிறைய கேம்ஸ் விளையாடலாம். ஆக மேலே தேர்ட் ஃப்ளோர் வந்து இன்னைக்கு போக முடியாது யாருனாலையும், இட்ஸ் க்ளோஸ்ட். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த மீது நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட கோட்க்கு போகிறோம். கோட் ஸ்பாட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து வெரி வெரி ஃபேமஸ் மியூசியம் இன் லண்டன். ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் மியூசியம் இன் லண்டன், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம். why this is famous? இங்கே தான் நான் அங்கே போயிட்டே சொல்கிறேன் ஏன் ஃபேமஸ்னு. ஓகே, அங்கே போய் காமிக்கிறோம். சஸ்பென்ஸ்லேயே இருங்க. Guys, இந்த ஆர்கிடெக்சர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இது எப்படியும் ஒரு 200 வருஷத்துக்கு மேல இருக்கும் இந்த பில்டிங். இந்த போன் இஸ் a true one. ரியலான போன், ரியலான டைனோசரோட போன். ஸோ அதுதான் இந்த மியூசியமோட ஸ்பெஷாலிட்டி. ஒரிஜினல் டைனோசரோட போன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இட்ஸ் நாட் அ ஃபேக், கரெக்டாக உண்மையாக அவங்க தோண்டி எடுத்ததெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. சம் ஆஃப் தேம் ஆர் ஃபேக், பட் இங்கே நீ பார்க்குற டைனோசரோட போன் எல்லாமே ஒரிஜினல் ஒன். எஸ்பெஷலி இது வந்து என்ன டைனோசர்னா லேண்ட் டைனோசர் இல்லை, வாட்டர் டைனோசர், தண்ணியில் இருக்கிற டைனோசர். ஸோ மேலே இருந்து உடஞ்சி அப்படியே தலை மேலே விழுந்தா எப்படி இருக்கும்? அது தலை மட்டும் விழுந்தா போதும், ஃபுல் பாடி போச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் guys, இந்த மியூசியம் இன்னொன்றுக்கும் ஃபேமஸ் என்னென்னா, இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்தா ப்ராபப்ளி சில பேருக்கு ஞாபகம் வரலாம் நம்மளோட சைல்ட்ஹுட்டோட ஃபேவரட் மூவி. இல்லை, இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவி. த நைட் அட் த மியூசியம், அந்த படம் எடுத்த இடம் இதுதான். அந்த நைட்டில் எல்லாமே உயிரோடு வரும். ஸோ அந்த மூவி இங்கே தான் எடுப்பாங்க. ஸோ இதுக்கும் இந்த இடம் இன்னொரு ஃபேமஸ் ரீசன். டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். சஃபியா அந்த மூலையில் ஏதோ கல் மண்ணெல்லாம் இருக்குது, அது பார்த்துட்ருக்கா. நான் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தனால எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால வந்து உட்காந்துட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒன்றும் ஊற்று படித்து பார்த்துட்ருக்கா. அதனால் நமக்கு அவருக்கு டைம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே உட்காரலான்னு உட்காந்துட்டு. இல்லை, அந்த கடைசியில் எங்கேயோ இருந்தா. கைஸ், நான் சக்ஸஸ்ஃபுல்லி ஷஃபியாவை தொலைச்சிட்டேன். எங்கள் அக்கா கொல்ல போதும் என்னைய. இந்த கூட்டத்தில் நான் எங்கே போய் தேடுவேன்? அவள் கையில் ஃபோனும் வேலை செய்யாது. எங்கே போய் தொலைஞ்சா? இங்கே தானே நிற்க. நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். அவள் இன்னும் அந்த கல்லை தான் பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா ஏதோ ஒரு மூலையில் இப்போ நின்று பார்த்துட்டு இருந்தா. நான் கல்லை பற்றி படிச்சுட்டு இருக்கேன். அரை மணி நேரமாக இந்த கல்லிலே தான் நிற்கிறோம் நாங்கள். மேலே போடுவோம் ட்வின் நம்ம குடும்பம் சோஃபியாவோட ட்வின் ஆல்ஃபிரட் ரசல். அவரோட அசிஸ்டன்ட் தான் அலி. அலி வந்து சரவா மிஷா. ஸோ இவர் வந்து சரவா போனப்போ இந்த ஒரு முத்தானை வந்து அவர் பார்த்துக்குவார், லைக் டேக் கேர் பண்ணுறாரு சுபா. அந்த ஒரு வந்து அவரோட அம்மா செத்து பண்ணனால நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சஃபியாவோட ட்வின் சிஸ்டர்னு. ஆனால் நிஜமாவே அது மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஒருவேளை அது சஃபியாவோட ட்வின் சிஸ்டர் எல்லாம் நம்ம குடும்பம் தான். ஸோ இது வச்சு தான் அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு பிஹேவியர். ஆனால் அதையும் விடாமல் செத்ததுக்கப்புறமும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஆமாம், மலேசியாவிலேருந்து ஒரு குரங்கு.
தான் சஃபியாவோட தாத்தாவா. பாவம் செத்து போச்சு guys. Bison. Biar சித்தப்பாவா அம்மா பக்கவா அப்பத்தா பக்கவா guys, நம்ம இப்போதான் ஒரு 10% கூட கம்ப்ளீட் பண்ணல இந்த மியூசியமில். அதுக்குள்ளே சஃபியாக்கு கால் வலி வந்துருச்சு, எனக்கு பசி வந்துருச்சு. ஓ, இதுவும் நாங்கள் பார்க்கல போன வாட்டி. guys, you have to see this. செமையா இருக்கு. இது ரியல் ப்ளூ வேல். எவ்வளோ பெருசா இருக்கு. பக்கத்தில் நான் எறும்பு மாதிரி இருக்கு. ரியல் ப்ளூ வேல் இல்லை, ரெப்ளிகா, பட் பயங்கர பெருசு. பெருசா இருக்கே. அதான் இது மிதிச்சா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. நாங்கள் மலேசியாவை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். மலேசியா, இந்தியா, லண்டன் எங்கிட்டு இருக்கோ தெரியாது. இங்கே வர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி அதை தான் நடந்துட்டுருக்கு. பட் நமக்கு இதெல்லாம் பார்க்க டைம் இல்லை. ஆல்ரெடி 3:40 ஆச்சு. 6 மணிக்கு மியூசியமே க்ளோஸ் ஆகிடும். ஆனால் நாங்கள் இன்னும் 20% கூட கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ சீக்கிரமாக இந்த மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கணும். ஸோ இங்கே ஃபுல்லாக ரியல் டைனோசர்ஸோட போர்ட் செக்ஷன் ஃபுல்லாக. ஆனால் கிளியராக காமிக்க அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சும்மா கிளேம்ஸ் மட்டும் பாருங்கள். கால் வலிக்குது, பசிக்குது. எனர்ஜி வேணும், எனர்ஜி. கொஞ்ச நேரம் உட்காரணும், இல்லைன்னா ஏதாச்சும் சாப்பிடணும். அப்போதான் திரும்ப எனர்ஜி வரும். இது ஒரு ஒரிஜினல் ட்ரீ. இதோட வயசு என்ன தெரியுமா? எது ரொம்ப ஸ்ட்ராங், தண்ணியா கல்லா? நான் இந்த மாதிரி கேட்டால் மேபி மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் கல்லுன்னு தான் சொல்வீங்க. ஆனால் தண்ணியால் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கல்லை கூட என்ன பண்ண முடியுது பாருங்க. இது ஒரிஜினல் கல், பயங்கர ஸ்ட்ராங். எனக்கு தோணுது ஹேமர் வச்சு அடித்தா கூட உடையாது. ஆனால் இது தண்ணிக்குள்ளே இருந்து தண்ணியோட அந்த வேவ்ஸோட ஷேப் பார்த்தீங்களா, ரிப்பல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. இது அவ்வளோ வருஷம் தண்ணியில் இருந்து தண்ணி அப்படி பண்ணி அது அந்த தண்ணியோட ஷேப்புக்கே மாறிடுச்சு. அப்போது தண்ணிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது பாருங்கள். ஆனால் அதுக்கு டக்குன்னு ஆகாது. இட் டேக்ஸ் டைம், பட் யா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி.
செம்ம டயர்டாக இருக்குது, தண்ணி தவிக்குது, பசிக்குது. முதல்ல இருந்து இதே சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம தண்ணி குடிச்சு தெம்பேத்தி நீ குடி. வீடு வருது இப்போதான். இப்போ ஒரு என்ன சொல்கிறது, சிமுலேஷனில் இருக்கோம். எர்த்குவேக் சிமுலேஷன். ஸோ ஜப்பானில் எர்த்குவேக் நடந்தப்போ நம்ம ஒரு ஸ்டோரில் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தால் நமக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத லைவாக காமிக்கிற மாதிரி ஒரு சிமுலேஷன். பார்த்தீங்கன்னா லைன்லாம் பார்க்கலாம். அந்த எர்த்குவேக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அந்த ஸ்டோர்னு. கொஞ்சம் ஈரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ரியல் லைஃப்னு நினைச்சு பாக்குறப்போ நீ எப்படி ரியாக்ட் பண்ணிருப்ப சத்யா? நான் அங்கேயே சுத்தி போயிருக்கோம், பயத்துலயே செத்துருப்போம் நிஜமா. பாருங்க இந்த வாட்டரோட ஃப்ரீக்வெண்ட் கன்சிஸ்டன்ட் ஃப்ளோ இந்த ராக்கோட ஷேப்பே மாத்திருச்சு. இல்லை கிராவிட்டி, நெப்டியூனோட கிராவிட்டி எர்த்தை விட ரொம்ப ஸ்ட்ராங். மீன் நம்ம போனால் ஒட்டிக்குவோம். ஸோ யாரும் நெப்டியூன் போகாதீங்க. நாங்கள் அங்கே ட்ராவல் பண்ணுறதா இல்லை. இந்த மெட்டியூராய்ட் இது நிஜமான மீட்டியூராய்ட். நிஜமாவே இங்கிலாண்டில் 1965 விழுந்த ஒரு மீட்டியூராய்ட். கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ ஒன்று விழுந்திருக்கு. வெளியே இன்னைக்கு நம்மளோட டே முடிஞ்சிருச்சு, சுற்றி பார்த்தாச்சு, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பட் இங்கே பயங்கர கூட்டம். ஸோ சஃபியா கிட்ட ரிவ்யூ கூட கேட்க முடியல என்னால்.